மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385588. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 சீரிஸை இந்தியா ஒரு ஒன் சைடடாக டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீரிஸ் பற்றி நேற்று நடந்த மேட்ச் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார் கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலு சார். நேற்று மேட்ச் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஓவரால் சீரிஸ் எப்படி பார்க்குறீங்க? நல்லா முடிவு நல்லா இருந்தது. ஆரம்பம் நல்லா இல்லாட்டா கூட எந்த நேரத்தில் இவங்க ஃப்ளைட் ஏறினாங்களோ அது ரொம்ப பேட் டைமாக இருந்தது. ஆனால் நல்ல வேளை நடுவில் கொஞ்சம் டைம்லாம் மாறிச்சு. அது 2 சீரீஸுக்கு அப்புறம் ஜிம்பாப்வேக்குள்ளே போகும்போது கொஞ்சம் டைம் மாறின மாதிரி தோணுச்சு. பட் எண்டு நல்லா இருந்தது. இந்த லாஸ்ட் மேட்ச்சில் எந்த சான்ஸும் எடுக்காமல் ஒயிட் வாஷுக்கு போனது வந்து ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சுது. ஏன்னா யூஸ்வலாக அந்த காம்ப்ளசன்சி வரும். பட் இந்த வாட்டி வந்து தே வேர் வெரி பர்டிகுலர் டு ஷோ டு த வேர்ல்டு தட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் கெட்டிங் த அச்சீவிங் த ஒயிட் வாஷ். அப்படி அது நல்லா பண்ணாங்க. அதை ஏன்னா அதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் ஒயிட் வாஷ் வாங்கி கட்டியிருக்காங்கல்ல, அதனால அந்த மாதிரி இருந்தது. எல்லாரும் பேசுகிற மாதிரி அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே அடிச்சுட்டு இவ்வளோ பேசணுமா அப்படின்லாம் இல்லை. அப்படின்னு ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக கோலி 100 அடிச்சாருன்னா அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டிங்களா? அது மட்டும் எடுத்துப்பீங்க. அப்போ மட்டும் உங்களுக்கு அது வேணும். இல்லை இந்த சீரீஸ் வின் பண்ணால் அது ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லைன்னு அப்படி இல்லை. இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்னு வந்ததுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆடுற ஒரு டீம் வந்து ஆல் சடன் டன் குவாலிட்டி வைஸ் ஒரு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம். பட் இன்டர்நேஷ்னல் டீம் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் டீம். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அடிக்கிற ரன்ஸும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஜெயிக்கிற ஜெயிப்பும் அது கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தான். அயர்லாண்டுக்கிட்ட தோக்கும்போது அவ்வளோ திட்டினீங்க, அப்போ ஜிம்பாப்வே கிட்ட ஜெயிக்கும் போது அவ்வளோ கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அது அப்படின்னு நல்லா இல்லை. எனிவே எண்ட் வாஸ் குட். சீரீஸ் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, நம்மளும் ஒன்றும் ஃப்ரண்ட் லைன் டீம் வச்செல்லாம் போல. நம்ம போனது ஒரு பி டீம் வச்சு தான் புது புது ஆட்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி யாரோ அசோக் சர்மா இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பேர்கள்லாம் கேள்விப்பட்ட ஒரு டீமோட தான் நம்ம போயிருக்கோம். அண்ட் ஸோ அந்த வகையில் இந்த விக்டரியை நம்ம பாசிட்டிவாகவே பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பேசணும்னு நினைக்கிறது வந்து வைபவ் சூரியவன்ஷி, த ரைசிங் சூப்பர் ஸ்டார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச், கடைசி மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச், ஓவரால் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரீஸ். கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வெற்றிக்கு ஒரு பெரும் பங்களிப்பாக ஒரு தனி மனிதனாக சொல்ல முடியாது. டீமோட ஒர்க் நிறைய இருக்குது, டீமோட கிரெடிட் நிறையா இருக்குது. பட் ஒரு ஆளை மட்டும் இந்த ஆளுக்காக நான் இந்த கேமை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒன் ரீசன் டு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு புதுசாக ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த 15 வயசில் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அமேசிங். நீங்கள் அவர் அடிக்கிற ரன்ஸு அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருக்கோங்க. எனி பேட்ஸ்மேன் இந்த லெவலில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ரன்ஸ் அடிக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க அடிச்சு ஆகணும், இல்லைன்னா தன்னோட இடத்த தக்க வச்சுக்கணும்னு அடிச்சு ஆகணும். பட் வாட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் இன் வைபவ் இஸ் அந்த ஸ்பிரிட், அந்த ஆட்டிடியூட், அந்த டீமுக்காக நம்ம ஆடணுங்கிற அந்த வெறி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ் கொஞ்சம் ஒரு அதாவது செகண்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் லூஸ் ஷாட்டில் அவுட் ஆகிட்டோம் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம பேசணும். இது என்னமோ நம்ம பேசுனதெல்லாம் கொஞ்சம் நடந்துட்டு வர மாதிரி இருக்கு. இனிமேல் சூரியவன்ஷிக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஒரு டார்கெட் வைக்கணும். நீ 60 பால் ஆடணும். நீ எவ்வளோ ரன் அடிக்கங்கிறது முக்கியம் இல்லை. நீ 60 பால் ஆடணுன்னா 100 அடிச்சிடுவேன், கண்டிப்பாக அடிச்சிடுவேன். பட் 60 பால் ஆடணுங்கிற எண்ணத்தில் போ. அவர் 12-13 ஓவர் வரைக்கும் இருக்கணும் க்ரீஸில் அப்படின்னு பேசணும். 60 பால் ஆடல, அவர் 49 பால் தான் ஆடினாரு. பட் 13-14 ஓவர் தான் அவுட் ஆனார். ஸோ அந்த லாங்விட்டியை காட்டணும். என்னால் க்ரீஸில் நிற்க முடியும், நான் ஒன்றும் பொறுமை இழந்து ஆடுற ஆள் இல்லை அப்படிங்கிறத ஒரு 2-3 மேட்சஸ்க்குள்ளே அவர் மண்டையில் ஏறி இருக்கு. அப்படின்னா அந்த தோளுக்கு மேலே இருக்கிற அந்த தலை வந்து ரொம்ப சீக்கிரம் விஷயத்தை கிரகிக்கக்கூடிய தலையாக இருக்குது. அந்த மெச்சூரிட்டி லெவல் குயிக்காக வருது. இதை வந்து இன்னும் அவர் மெயின்டைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், கோ பிளேசஸ். அந்த மாதிரி கிளியராக தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு டூர் போகிறாருங்க டீமோட, சீனியர் டீமோட. வீட்டுக்கு வரும்போது மேன் ஆஃப் த சீரீஸோட வர்றாரு. இதுதான் இது வந்து எப்படி இருக்கும் பாருங்க. அவரு இதெல்லாம் வந்து 2 விஷயமா பார்க்கணும். இது அவருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். இந்த மோட்டிவேஷன் அவருக்கு தலையில் ஏறிடக்கூடாது. அந்த காம்ப்ளசன்சி வந்துடக்கூடாது. நம்மளால முடியும்டா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டிங்கன்னா சாஞ்சி உக்காந்துட்டாருன்னா இந்த எவ்வளோ பெரிய டேலண்ட்டை நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்து இந்த மாதிரியான ஆட்டிடியூட்னால அழிஞ்சு போனவங்களை பார்த்துருக்கோம். வினோத் காம்ப்ளி மாதிரி ஆட்கள்லாம். ஸோ அது வராமல் இருக்கணும். அது அந்த மாதிரி வராதுங்கிற மாதிரி இது வரைக்கும் இவருடைய போக்கு இருக்குது. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஓகே சரி. எனக்கு இந்த பையனோட இன்னிங்ஸ் பார்க்கும்போது இந்த பையன் நிறைய செஞ்சுரிஸ் மிஸ் பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஏன்னா நம்ம ஐபிஎல்லே பார்த்துருக்கோம், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயும் இப்போ நேற்று மேட்ச் கூட ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த 2 விதமான செஞ்சுரிஸை 2 விதமான அணுகிற பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க சார். ஒன்று சச்சின் மாதிரி செஞ்சுரிஸ்
அதை அட்டைன் பண்ணிடணும் அப்படிங்கிற பதற்றத்தாலே சச்சின் வந்து ஒரு 17லேருந்து 20 செஞ்சுரிஸ் மிஸ் பண்ணதான் நம்மளுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இன்னொரு பர்சனாலிட்டி வந்து வைபவ் சூரியவன்ஷி. எனக்கு செஞ்சுரிஸ் பத்திலாம் கவலையே இல்லை. ஐம் கோனா ப்ளே மை கேம். அந்த செஞ்சுரி மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகிட்டு போகுது அப்படின்ட்டு அசியூம் பண்ணி இந்த இந்த வைபவ் சூரியவன்ஷி அப்படிங்கிற பிளேயர் நிறைய செஞ்சுரிஸை மிஸ் பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த 75+ தாண்டிட்டோன்னே வைபவ் சூரியவன்ஷிக்கு அந்த அப்பயுமே அதே கேர் ஃப்ரீ ஆட்டிடியூட்ல நான் கேம்காக தான் ஆட போறேன், எனக்காக ஆட போறது இல்லைங்கிறதுனால ஆடுறாரா? இது அவருக்கு என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் கொடுக்க போகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் செஞ்சுரிஸ்? கன்வர்ஷன் லெவல் போக போக அவர் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. Okay. அதாவது நீங்கள் இப்போ அவர் அந்த இப்போ கடைசியாக முடிஞ்ச ஒரு இதில் கூட அந்த இன்டர்வியூவில் கிரவுண்டில் கொடுத்த இன்டர்வியூவில் கூட ஷேயாஸ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார். அதில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட குறிக்கோள் என்ன, நீ விக்கெட்டுக்கு போகும்போது நீ என்னவா இருக்கணும், எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு உள்ளே போகும்போது என்னோட எண்ணம் வந்து இந்த என்னுடைய டீமுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் போகிறேன். ஓகே. நான் ஒரு 40-50 ரன் அடித்ததுக்கு அப்புறம் அதை கன்வெர்ட் பண்ண நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுலேருந்து நான் எனக்காக நான் பில்டு பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது நல்ல பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து முதல்ல போயிட்டு ஆரம்பத்துலேருந்து ஃப்ரம் த வேர்ட் கோஸ் தனக்காக ஆட ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, டீம் அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா உங்கள் ரோல் அது இல்லை. உங்கள் ரோல் வந்து 6 ஓவரில் 60-70 ரன் கொடுக்கறது தான் உங்கள் ரோல். அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்காக ஆட ஆரம்பிச்சிங்கன்னா அது டீமுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. மேபி அதுக்கு அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். தான் மட்டும் ஸ்கோர் பண்ணிவிட்டு டீமை உதவாங்க வச்சதெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் 17-18 ஓவர் ஆடிட்டு ஒரு 100 அடிச்சுட்டு வரலாம். பட் இவர் அடிக்கிற 100 நாள் டீம் ஜெயிக்கலை அப்படின்னா அந்த 100 அடித்தா என்ன அடிக்கலை நான் அப்படி ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு 100 அடித்து டீம் தோக்கிறத விட 60-70 அடிச்ச டீம் ஜெயிக்கிறது பெட்டர் தானே. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கலாம். அவரோட எண்ணம் வந்து உள்ளே போகும்போது குட் ஸ்டார்ட் கொடு, ஃபர்ஸ்ட் 5-6 ஓவர்ஸ் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துரு டீமுக்கு. அதுக்கப்புறம் என் ஸ்கோர் எவ்வளோங்க நான் போர்டை பார்க்குறேன். போர்டை அந்த பார்த்தோன்னே ஒரு 40-50 ரன் வந்துடுச்சா என் பேருக்கு பின்னாடி, இதை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இனிமேல் நான் எனக்கு ஆடிக்கிறேன். இனிமேல் அவன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாம்பா, நீங்களாம் இருக்கீங்க வெறும் என்னை மட்டும் நம்பி இல்லை, இந்த டீம் 11 பேர் இருக்கீங்க, நீங்களும் பார்த்துக்கோங்க, நான் ஒரு 2 ஓட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து டீமுக்காக ஆடின மாதிரியும் இருக்கும். தான் பேருக்கு பின்னாடி என்ன தேவையான ரெக்கார்டை கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வரக்கூடிய எபிலிட்டியும் அவருக்கு வரும்னு தோணுது. இந்த 50-80 ஆனதை ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். கன்வர்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். போக போக அந்த சீனியர்ஸ்லாம் வந்து உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. நேற்று கூட அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, டீமில் வந்து ஒரு ஆள் மிஸ் ஆகாமல் எல்லாரும் சூரியவன்ஷிக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். ஓகே ஓகே. நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறதெல்லாம் அவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு சாம்பார் வச்சு அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால கொஞ்சம் அதுவே ஜாஸ்தியாகவும் போயிடக்கூடாது. ஆளுக்கு ஒன்று சொல்லி குழப்பவும் கூடாது. சின்ன பையனை தெளிவாக இருக்கணும். அந்த பையன் இது வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் பார்க்கலாம் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. இந்த கோயிங் ஃபார்வர்ட் நல்ல ஷேப்பாக வரும்னு எனக்கு தோணுது. அந்த ஸ்லிப் கேட்ச் வாஸ் வெரி குட். வெரி ஷார்ப் ஐஸ் இருக்குங்கிறத நல்லா ப்ரூவ் பண்ணார். மேபி அவருடைய உடம்பு குறையிற வரைக்கும் அவரை க்ளோஸ் இன் ஃபீல்டு கூட அவரை ட்ரெயின் பண்ணலாம். அதனால அவர் நேற்று கூட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது ஷேயாஸ் பண்ணது, அவர் அதை ஸ்லிப்பில் நிற்க வச்சது நல்லா இருந்தது. சூரியவன்ஷியை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி பாசிட்டிவ் சைன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்குது. இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நல்ல வரவு. ஓகே, சூப்பர் சார். இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். ரசிகர்கள் யாருமே சஞ்சு சாம்சனை மறந்துருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதன் ஆஸ்பெக்டில் கேட்குறேன். வெறும் ஒரு 3 மேட்ச் மிஸ் ஆனதுக்கு, வெறும் 3 மேட்ச் வந்து சொதப்பினதுக்கே சஞ்சு சாம்சனை பெஞ்ச் பண்ணி அதுலேருந்து ஜிம்பாப்வே சீரீஸில் எடுக்காமல் அவரை சாக் பண்ணாங்க. இன்னைக்கு தொடர்ந்து 3 மேட்ச் சொதப்பி இருக்கிறாரு அபிஷேக் சர்மா. இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது? சஞ்சு சாம்சனுக்கும் அபிஷேக் சர்மாக்கும் பிசிசிஐயோ இந்தியன் கிரிக்கெட் இதுவோ பார்ஷியாலிட்டி பார்க்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் நம்ம இதை கொண்டு போகலாம். 3 மேட்ச் சொதப்பி இருக்கிறாரு. சுத்தமாக பாடி லாங்குவேஜில் எந்த பாசிட்டிவ் சைனுமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி போலிங் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் போட்டு 3 விக்கெட் எடுத்தார், தட்ஸ் ஃபைன். பட் நேற்றும் சொதப்பி இருக்கிறாரு. ஆனால் அவரோட ரோல் அது கிடையாது சார். அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நீங்கள் கேட்ட அந்த ஸ்டார்ட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன 3 மேட்ச் சொதப்பிட்டு இருக்கும்போது இந்தியன் கிரிக்கெட் என்ன டெசிஷன் எடுக்க போகுது? கம்பீர் என்ன டெசிஷன் எடுக்க போறாரு? இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கணும். நீங்கள் என்ன இருந்தாலும் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு பார்க்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ ஹார்ஷாக சஞ்சு சாம்சனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களோ அதில் ஒரு அட்லீஸ்ட் 50% அந்த மாதிரியான ஒரு பார்வை அபிஷேக் சர்மா மேலே இருக்கணும். சரி, இது ஒன்லி ஃபார் த குட் ஆஃப் த டீம். நீங்கள் கடந்த 3 மேட்ச் இல்லை,
லாஸ்ட் 10 இன்னிங்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 40+ அடிச்சிருக்காரு, அவ்வளோதான். மீதி எல்லாம் பின்கோடு தான். கடைசி 10 மேட்ச்ல. லாஸ்ட் 10 மேட்சஸில் ஓகே. நீங்கள் அகேன்ஸ்ட் அயர்லாந்து 2, 5 இவங்களோட இங்கிலாண்டோட இது ஒரு 3 எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டீம் இந்தியா விட்டு போயிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரத்துக்குள்ள 10 மேட்ச்சில் 10 மேட்சும் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. 10 மேட்சும் ஆடி இருக்காரு. அதில் ஒரு 49, ஒரு 43 ஹையஸ்ட். ஓகே ஓகே. அப்புறம் ஒரு 12, 13 மீதி எல்லாம் சிங்கிள் டிஜிட். ஓகே. ஸோ இவ்வளோ பேடாக இருக்குது அவருடைய பர்ஃபார்மன்ஸு. கண்டிப்பாக இவர் சீரியஸாக பார்க்கப்படுவார் இதில். அவர் இப்போதைக்கு அவர் ஆடுறது வந்து 1 ஃபார்மேட் தான் ஆடிட்டுருக்காரு. பட் அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் இப்போதைக்கு நீங்கள் சஞ்சு சாம்சனையும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். செகண்ட் திங், இப்போ இஷான் கிஷனோட ஃபார்ம் எடுத்து பார்க்கும்போது இஷான் கிஷன் கேன் பி எலிவேட்டட் டு ஓப்பனிங். ஓகே. நீ இன்னும் ஒரு பெட்டராக ஒரு மிடில் ஆர்டர் உள்ள அகாமடேட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ரஜத் பட்டிடார் மாதிரி ஆட்களை சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஓகே. நீங்கள் வந்து உங்களுக்கு சஞ்சு அண்ட் அபிஷேக் சர்மா போகும்போது சஞ்சு ஒரு மாதிரி இப்படி அப்படி இருக்கிற ஆள், அபிஷேக் சர்மா நான் எதிர்பார்த்த ஸ்டார்ட் கொடுக்குற ஆளுன்னு இருந்தது. ஆமாம். நீ சூரியவன்ஷி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கும்போது அபிஷேக் மேலே பார்வை, நான் இது 2 மேட்ச் முன்னாடி நம்ம பேசினோம், அபிஷேக் மேலே இருக்கிற பார்வை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் பார்க்கப்படும். ஓகே. அதனால அவர் வந்து இந்த மாதிரி இஃப் ஹி இஸ் கோயிங் டு டேக் இஸ் பிளேஸ் ஃபார் கிராண்டட் தப்பு பண்ணுறாருன்னு அர்த்தம். அதுக்கு ஏற்ற ஒரு பதில் இருக்கும். ஓகே ஓகே. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து எந்த பார்ஷாலிட்டியுமே இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட் இயங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர்லேயே நிறைய ஸ்லாட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம போன மேட்சே பேசணும்னு நினச்ச ஒரு டாப்பிக்கை பற்றி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இஷான் கிஷான் பேட்டிங் மேலே எந்த குறையுமே இல்லை. அவர் ஒரு மேட்ச் சொதப்பினா கூட ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்து போன செகண்ட் மேட்ச்சில் அதுதான் நடந்தது. வின் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு ஆள். அவருடைய கீப்பிங் எபிலிட்டி பற்றி கொஞ்சம் பேசுவோமே. நீங்கள் செகண்ட் மேட்ச்சில் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னீங்க, பட் ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் அதை நம்ம பேசல. நேற்று மேட்ச்சில் என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், பேசலாம். இல்லை அவர் வந்து பிஹைண்ட் த விக்கெட்ஸ் வந்து இட்ஸ் நாட் அப் டு த மார்க். ஓகே. ஓகே, ஹி கேன் ஆல்சோ கீப் விக்கெட்ஸ். அவர் விக்கெட் கீப்பருங்கிற டேக் அவருக்கு பின்னாடி இருக்கிறதுனால பண்ணலான்னு இருக்கிறது கரெக்டு தான். பட் சில ஒன்று அவரோட ஹைட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அவருக்கு. சில அதுவும் இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் விக்கெட்லலாம், இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் கிரிக்கெட்லலாம் உங்களை அஜிலிட்டி ரொம்ப இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கேற்ற உங்களுக்கு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மென்டலி யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஆன்டிசிபேஷன்லாம் நல்லா இருக்கணும். இப்போ அதெல்லாம் சஞ்சு கிட்ட இருக்குது. இத்தனைக்கும் சஞ்சு வந்து கொஞ்சம் பேர்லியாக இருக்க மாதிரி இருந்தால் கூட சஞ்சு கிட்ட அது இருந்தது. தினேஷ் கார்த்திக் கிட்ட பிளண்டியாக இருந்தது. இன்ஃபேக்ட் அவர் ஓவர் டூ பண்ணுவார் சம்டைம்ஸ், அப்படி இருந்தது. சாஹா பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தார். ஜுரேல் ஓகே, எக்ஸலண்ட்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, வெரி சேஃப் விக்கெட் கீப்பர் அவர். இப்போ இருக்கிறத பார்த்தா இஷான் கிஷன் வந்து ஓகே, வேற யாரும் இல்லை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் இஷான் கிஷன் வந்து ஒரு விக்கெட் கீப்பரா அவருடைய கரியர் அமைஞ்சது. கேஎல் ராகுலுக்கு விக்கெட் கீப்பர் கிடையாது அவர். ஆமா, அவர் விக்கெட் கீப்பரா கன்வெர்ட் ஆனாரு. பட் கன்வெர்ட் ஆன கேஎல் சீம்ஸ் டு பி பெட்டர் விக்கெட் கீப்பர் தென் இஷான் கிஷன். அவரோட விக்கெட் கீப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். செகண்ட் திங், எனக்கு வந்து அந்த விக்கெட் கீப்பிங்கில் உங்களுக்கு ஏதாவது சொதப்பல் இருந்தாலும் அந்த அஜிலிட்டி அந்த மூவ்மெண்ட்ல இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி கூட போயிடலாம். பட் ஆட்டிடியூட்ல உங்களோட மைண்டில் அந்த இது இருந்துன்னு வச்சுக்கோங்க. பேட்ஸ்மேன் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட போய் நிற்கிறாரு. இங்கேருந்து வந்து ஒரு ரன் எடுத்து திருப்பி அங்கே போயிட்டார், அவன் வரல. செகண்ட் மேட்ச்ல ஹாஃப் ஆஃப் த கிரீஸில் நிற்கிறாரு. இங்கேருந்து ஒரு 3 அடி தள்ளி நிற்கிறாரு இஷான் கிஷன் ஸ்டம்ப்லேருந்து. பாலை கலெக்ட் பண்ணிட்டு அப்படி போடுறாரு. இதெல்லாம் வந்து நான் பேசுறது கொஞ்சம் ஹார்ஷாக தோணும். இதெல்லாம் ஹைலி இன்டிசிப்ளின்ட். ஹைலி இன்டிசிப்ளின்டு. நீங்கள் கோடியாக ரன் அடிங்க. உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் த கேம் ஃபார் கிராண்டட், யூ ஆர் நாட் பிகர் தன் த கேம். எனிபடி ஃபார் தட் மேட்டர், இன்க்ளூடிங் கோலி, இன்க்ளூடிங் டெண்டுல்கர். கேம் இஸ் நம்பர் 1, அதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ். ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது இங்கே நான் ஒரு காலை எடுத்து வச்சா அது ஸ்டம்பில் கை வைக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்படி போடுறாரு, ஸ்டம்பில் படலை, ஆங்கிறார். என்ன நான்சென்ஸுங்க இது? ஹி ஹேஸ் டு பி சென்ட் அவுட் ஆஃப் த ஃபீல்டு தென் அண்ட் தேர் பண்ணணும். அதை ஒரு தடவை பண்ணால் மற்றவங்களுக்கு பயம் வந்துடும். ஒரு மினிஸ்டர் தூக்கினா மற்றவங்க பயப்படுவாங்கன்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி இது மாதிரி ஒரு தடவை ஒரு ஆக்ஷன் எடுத்தால் மற்றவங்களுக்கு பயம் வந்துடும். ஜெஃப்ரி பாய்காட் ஒரு டெஸ்ட்டில் வந்து 245, 247 மட்சர் போட்டு கிரைண்டிங், அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸு. அந்த மேட்ச்சு இங்கிலாந்து வின் பண்ணுறாங்க. அடுத்த டெஸ்ட்டு பாய்காட் வாஸ் ட்ராப்ட், mercilessly dropped. ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் his ஸ்லோ பேட்டிங். த ஸ்லோ பேட்டிங் வாஸ் கால்ட் அஸ் செல்ஃபிஷ் பேட்டிங்.
இந்த வேர்டு தான் இங்கிலாந்து போர்டு யூஸ் பண்ணாங்க அப்போ. ஓகே. ஃபார் ஹிஸ் செல்ஃபிஷ்னஸ் ஹி ஹஸ் பீன் ட்ராப்ட். இது அப்படின்னு. டெஸ்டா ஒன் டே கிரிக்கெட்டா? டெஸ்ட்டு ஓகே. 245 அடிச்சு. என்ன காரணம்னா ஹி கன்சியூம்டு 555 பால்ஸ். அப்பா. ஓகே ஓகே. அவர் வந்து தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்னால அவர் வந்து அவ்வளோ ஸ்லோவாக ஆடினாரு. அவர் இந்த மாதிரி ஸ்லோவாக ஆடினதுனால ஆஸ் அ மார்க் ஆஃப் பனிஷ்மெண்ட் அவரை ட்ராப் பண்ணுறோன்னு பண்ணாங்க. இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கு அந்த மேட்ச். ஓகே. ஜெயிக்கிற காசுக்கு ஆடி இருக்காரு. ஆனாலும் அவருடைய ஸ்லோ பேட்டிங் வந்து ஒத்துக்கொள்ளப்படவில்லை அன்னைக்கு. ஓகே. அந்த அளவுக்கு ஸ்லோவாக ஆடினது வந்து ஏற்றுக்கல அந்த போர்டு. அடுத்த மேட்ச் ட்ராப் பண்ணாங்க. நீங்கள் விஷான் கிஷன் வந்து கோடி கோடியாக ரன் அடிக்கலாம். பட் இந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த காம்ப்ளசன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தட் ஷுட் நாட் பி அலவுட். ஹி ஹாஸ் டு பி டேக்கன் டு டாஸ்க் பை த கோச். ஆனால் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க உள்ள. ஆமா. ஃபார்ச்சுனேட்லி அதான் இந்த இடத்துல தான் ஸ்ட்ரிக்டான அப்பாவாக இருக்கணுமா இல்லை பசங்களுக்கு ஒத்து போகிற அப்பாவாக இருக்கணும்னு பேரண்டிங்கில் பேசுவாங்கல்ல. இங்கே கம்பீர் தேவைப்படுறாரு. அதான் சொல்ல வரேன். இங்கே கம்பீர் தேவைப்படுறாரு. கம்பீர் இருந்தால் பண்ணியிருப்பானான்னு ஒரு கொஸ்டின். ஓகே ஓகே ஓகே. இப்போ எனக்கு நான் வந்து இப்போ மாதிரி இருக்க சின்ன வயசில் நான் பழசெல்லாம் பேசும்போது சும்மா சைடில் பேசலாம், இதெல்லாம் ஒரு அக்கேஷன் கிடைக்காது, அதனால நான் சொல்கிறேன். சேப்பாக்கில் கோபாலன் ட்ராஃபி நடந்துட்டு இருக்கு. அப்போல்லாம் கோபாலன் ட்ராஃபிங்கிறது தமிழ்நாடு வர்சஸ் ஸ்ரீலங்கா நடக்கும். ஸ்ரீலங்கா இப்போ டெஸ்ட் ரெகக்னிஷன் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் ஒரு டெஸ்ட் டீம் வரும் அகைன்ஸ்ட் தமிழ்நாடு ஆடுவாங்க. பேய் மாதிரி இருக்கும் கூட்டம். ஒரு 15-20,000 பேர் இருப்பாங்க சேப்பாக்கில். அப்படி இருக்கும் கூட்டம். செம்ம டீம். அது வந்து இப்போ துலீப் மெண்டிஸ், ராய் டயஸ், டோனி ஒபாத்தா, வெட்டிமுனி இட்டிமுனிலாம் ஆடின டீம். அனுரா டெனக்குன்னுலாம் வந்திருக்காரு. அப்போ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கோபாலன் ட்ராஃபி ஆடுவாங்க, லோக்கல் டோர்னமெண்ட் மாதிரி. அதில் இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபீல்டிங், ஸ்ரீலங்கா பேட்டிங்கில் இருக்கும்போது அந்த பேட்ஸ்மேன் வந்து உள்ள பெவிலியன்லேருந்து ஏதோ எடுத்துகிட்டு வர சொல்லி கை காட்டுறாரு. தண்ணியோ க்ளவுஸோ ஏதோ ஒன்று. அந்த 12th மேன் வந்து காகுல்ஸ் போட்டிருக்கான், சன்கிளாஸ் போட்டுட்டு. அப்போல்லாம் இப்போ இருக்கிற அந்த சன்கிளாஸுக்கு ஃபீல்டில் போடுறாங்களா, அது இல்லை, பக்கா கூலிங் கிளாஸ். அதை போட்டு தண்ணி பாட்டில் ஏதோ கையில் அவன் கேட்டதை எடுத்து உள்ளே ஓடி வரும். இது பெவிலியன்லேருந்து வரான். இது இந்த பேட்ஸ்மேன் அங்கே நிற்கிற பெவிலியன் ஆடிட்டு இருக்காரு. இங்கே ஸ்லிப்பில் வெங்கட்ராமன் நிற்கிறார். வெங்கட்ராமன் வந்து தமிழ்நாடு கேப்டன். திரும்பி பார்த்தாரு, அவன் ஓடி வருது. அந்த கண்ணாடி போட்டு வந்தானா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வெளில போடான்னு. ஓகே. ஃபீல்டிங் சைடு கேப்டன். நான் என் கண்ணால் பார்த்தேன். இது வெளில போடான்னு, கண்ணாடி கைட்டு வான்னு. வெளில போயிட்டு கண்ணாடி தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்தான், விட்டாரு. ஓகே. ஃபீல்டிங் சைடு கேப்டன். ஒரு ஆக்ஷன் வெங்கட் மேலே யாரும் எடுக்கல. பிகாஸ் ஹி மென்ட் பிஸ்னஸ், ஹி மென்ட் டீசன்சி, டிசிப்ளின். இது என்ன பிக்னிக்கா வர? அன்னைக்கு அவர் நோ சொன்னது இன்னைக்கு எல்லாருமே பண்றாங்க ஃபீல்டில். அது வேற விஷயம். இன்னைக்கு வந்து அது வந்து கிரிக்கெட்ல அக்செப்ட் ஆயிடுச்சு. அந்த கிளாருக்காக, ஏன்னா இந்த ஃப்ளட் லைட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கிளாரை அக்செப்ட் பண்றதுக்காக இந்த சன் கிளாஸ் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க போர்ட்லையும். ஸோ வந்துடுச்சு. அந்த காலத்தில் இட் வாஸ் நாட் அலவுடு. ஓகே ஓகே. இவர் டோனி பாத்தம் வந்து ஒரு மேட்ச்ல வந்து ஒயிட் ஷூ மேல ஒரு ப்ளூ டேக் இருந்திருக்கு. சாரி, ஒரு ப்ளூ ஷூ போட்டு வந்திருக்காரு. ஒயிட் ஷூக்கு பதிலாக ப்ளூ ஷூ போட்டு ஸ்லிப்ல நிக்கிறாரு. டெஸ்ட்ல ஸ்லிப்ல வந்து நிக்கிறாரு. அப்பதான் உள்ள போறாங்க. ஓகே. அப்படியே நின்று பார்த்துருக்காரு. அந்த அப்படி பார்த்துட்டு வந்து தட் கேப்டன் வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் கேப்டன்சி, நாட் ஃபார் ஹிஸ் பேட்டிங். அப்படி பார்த்தாரு, ப்ளூ ஷூ போட்டிருக்கு. ஓகே, அது மாத்திடுன்னு சொன்னார். முடியாதுன்னாரு அவர். இதெல்லாம் அப்போல்லாம் வந்து பேப்பரில் வருது, படிக்கிறோம் நம்ம. முடியாதுன்னு சொன்னார். பாத்தம் வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் பெலிஜரண்ட் ஆட்டிடியூட். முடியாதுன்னாரு. அதை ரெண்டு அவர் போலிங் போடணும். பாலை தூக்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாரு. ஒரு போலிங் கொடுக்கல. ஓகே. தேர்ட் ஓவர் இங்கே வரும்போது பாத்தம் உள்ள போயிட்டு ஷூ மாற்றிட்டு வந்துட்டார். they knew how to teach. ஓகே ஓகே. அந்த மாதிரி இருந்த டிசிப்ளினாக இருந்த ஒரு கேமு நீங்கள் வந்து அரை டிக்கெட் பண்ணக்கூடாது அங்கே போய் உட்காந்து. இந்த மாதிரி இது இந்த இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுனது காரணம், பழசெல்லாம் இப்படிலாம் இருந்தது, எப்படி நீ மாறி இருக்கு, எப்படி நம்ம சில நான்சென்ஸை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வரேன் நான். அப்படி இருந்தது. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆட்டிடியூடு இருக்கிறது வந்து நீங்கள் என்னதான் ரன்னில் பேட்டிங்கில் அடித்தா கூட இதெல்லாம் வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள். அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா நேற்று கேட்ச் ட்ராப் பண்ணும்போதும் வந்து இதை கொண்டு வந்தே ஆகணும்னு நினச்சேன். ஓகே, பேட்டிங் யூனிட்லாம் ஒரு பக்கம் பேசுகிறோம். போலிங்கில் நேற்று சில சேஞ்சஸ் பண்ணாங்க. ஷெட்ஜே கொண்டு வந்தாங்க. அண்ட் அசோக் சர்மாக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிசிப்ளினான போலிங் தான். எனக்கு யஷ் தக்கூர் மேலே ஒரு நல்லா போடுறாருன்றது, ரன்ஸ் கன்சீட் பண்ணாரு. பட் நீங்கள் சொன்ன அந்த கடைசி இதில் நம்பர்ஸ் வந்துருச்சு. நேற்று போலிங் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப டிசிப்ளினாக இருந்தது என்ன பொறுத்தவரை? நல்லா போட்டிருந்தேன். நேற்று போலிங் வாஸ் வெரி குட். அவர் ரொம்ப பிளான்டாக இருந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சுனில் ஜோஷி நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறான்னு சொல்கிறது ஆஸ் அ போலிங் கோச். நல்லா இருக்கு. நீங்கள் இந்த சீரீஸே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
ஒரு மாதிரி ஒரு டிசிப்ளின் தெரியுது அந்த Okay. போலிங்கோட ஸ்டைல்லையும். ம். கொஞ்சம் மயங்கி அதை கொஞ்சம் ஸ்லைட்டாக எர்ரான மாதிரி இருந்தது. ம். ஆப்கோர்ஸ் ஹேப்பன்ஸ். எல்லாரும் இந்த மெஷினாக என்ன கரெக்டாக ஒவ்வொரு பால் அந்த மாதிரி போடுறதுக்கு ம். அப்படி இல்லை. பட் நல்லா போட்டார். இன்ஃபேக்ட் சில பேர் பேசிட்டு இருந்தது கூட நேற்றுக்கு மயங்கி யாதவ் கூட மேன் ஆஃப் த சீரிஸ் கொடுக்கலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் ஃபைண்ட். ம். அதுவும் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் போலர்ஸ் லைக் பும்ரா, சிராஜ்லாம் இல்லாத போது ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி போடுறதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட்டு, லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட்டு, குவைட் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸு. 12 ஓவர் போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது நல்ல ஃபைண்டுங்கிற முறையில் அவருக்கும் மேன் ஆஃப் த சீரிஸ் கொடுத்துருக்கலாம்னு தோணுது. பட் நம்மால் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டார், அது Okay. கையிலேருந்து பிடிங்கிட்டு போயிட்டார். ஓகே சார், இதோட அடுத்தது நம்ம ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை அன்னைக்கு தான் சந்திக்க போகிறோம். விச் மீன்ஸ் அன்றைக்கி தான் கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸ்ரீலங்காவோட டெஸ்ட்டு கிளம்புறோம் சார். எப்படி இருக்க போகுது? அகைன் கம்பீர் ஜிஜியோடைய கோட்டாவில் வரப்போகுது, கில் அண்ட் கம்பீரோட இதுக்குள்ளே வரப்போகுது. என்ன புது பிளேயர்ஸ் இன்னும் ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆனால் இந்தியன் கிரிக்கெட் டெஸ்ட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் ஆடுறாங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? இந்த பிளேயர் ஆடணும், இல்லை நம்ம கேமை இப்படி அணுகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கா? டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் செட் ஆகிருக்குது. ம். ம். நீங்கள் பந்த் உள்ளே வந்துடுவார், ம். ஆமா. வந்து ஜுரேயில் இருக்க போகிறாரு. ம். ஸோ இந்த மிடில் ஆர்டர்லாம் அழகாக செட் ஆகிருக்கு. ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இந்த போலர்ஸ் கொஞ்சம், ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து கில்லோட ஸ்டைல் கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை நம்பணும் அவர். ஓகே. அந்த மாதிரி எந்த மாதிரி டீம் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. குல்தீப் யாதவ் டீமில் இருக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. எந்த ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு ரூல்ட் அவுட். இருக்க போறதில்ல. ஆமாம், டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து வெறும் வாஷிங்டன் சுந்தரோட ஆஃப் ஸ்பின்னர் வந்து டெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னராக கன்சிடர் பண்ணாங்க, அது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் டவுட்டு தான். அது வேறு யாராவது புது ஸ்பின்னரை ட்ரை பண்ண போகிறாங்களா இந்த சீரீஸில்? அந்த ரிஸ்க் எடுக்க போகிறாரா? சப்போஸ் புதுசாக யாரையாவது ட்ரை பண்ணிவிட்டு அந்த சீரீஸ் உதவாங்கன்னா கம்பீருக்கு இன்னும் ரொம்ப மோசமாக போயிடும் பேர். அதனால அப்படி பண்ண போகிறாங்களா? இல்லை நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல்னு சொல்லிட்டு பழைய கூட்டத்தோடய போகிறாருங்கிறது தெரியல. டீம் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இஸ் ஃபேபுலஸ். வந்து அதுவும் கில்லு இருக்கிற ஃபார்முக்கெல்லாம் இப்போ வந்து அவர் கேம்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கிறதுனால பேட்டிங் இஸ் எக்ஸலண்ட். நம்ம இருக்கும் பேக், நீங்கள் பின்னாடி பேக்கப் பார்த்தீங்கன்னா கூட ஜுரேல் மாதிரி ஆட்கள்லாம் கூட ஒரு பேட்ஸ்மேனாகவே உள்ளே ஆடக்கூடிய ஒரு தகுதி இருக்குது அவருக்கு. போதாக்குறைக்கு கேஎல் ராகுல் சொல்லவா? கேஎல் வேறு இருக்காரு, அதுவும் பிக் மேட்ச் பிளேயர் அவங்களாம். அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கா மாதிரி தெரியல. டாப் ஆர்டர் இஸ் வெரி குட். பும்ரா கண்டிப்பாக போவார். ஸோ நீங்கள் முகமது சிராஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இருப்பார். ஓகே ஓகே. பும்ரா, சிராஜ் அண்ட் பிரசீத் டெஃபினட்டாக இருப்பாங்க. ஓகே. டெஃபினட்டாக இருப்பாங்க. ஸ்பின் தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? மனோஜ் சுத்தார் போறாரா, இல்ல ஹர்ஷ் துபே இல்ல மனோஜ் சுத்தார் போறாரா? பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆமா, அவர் தான் போவார்னு தோணுது. அவருக்கு போறாரா? அப்படி போறது ஸ்குவாட்ல போறது பெருசு இல்ல. 11ல எடுக்கணும், 11ல எடுக்கிறது பெருசு இல்ல. போலிங் கொடுக்கணும். அது அங்கதான் இருக்கு. அது ஏன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு ஆஸ்திரேலியன் விக்கெட் மாதிரியோ சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் மாதிரியோ கிடையாது ஸ்ரீலங்கா. நம்ம சென்னை விக்கெட் தான் அது கிட்டத்தட்ட. ஸோ அங்கே வந்து ஸ்பின்னு கொஞ்சம் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. அதனால் அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. போலிங்கை கில் எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிறதுல தான் இருக்குது. பவுலர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இருக்கட்டும், இவர் எப்படி யூஸ் பண்ணுறாருங்கிறது இருக்குது. பேட்டிங்கை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார். இந்தியன் டீம் வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த சீரீஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக அயர்லாந்து, இங்கிலாந்து, ஜிம்பாப்வேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக எங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இதோட நம்ம இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் சார். நம்ம நிறைய விஷயங்கள். தேங்க்யூ பாலு, தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கோஆப்ரேஷன். நம்மளோட வியூவர்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த 10 மேட்சாக பொறுமையாக உட்காந்து நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டாங்க. சிலது நம்ம பேச்சில் அவங்களுக்கு சிலது பிடிச்சிருக்கலாம், சிலது பிடிக்காமல் இருந்திருக்கலாம், ஏற்புடையதாக இருக்கலாம், ஏற்பு இல்லாததாக இருக்கலாம். இது வந்து பியூர்லி இங்கே பேசுனதெல்லாம் பாலுடைய கேள்வி, ரமேஷோட பதில், அவ்வளோதான். நாங்கள் யாரையும் ரெப்ரசன்ட் பண்ணல, உங்கள் சார்பாக நாங்கள் சொல்கிறோன்னெலாம் சொல்லலை. எங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை பேசுகிறோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததா அது உங்களோட ஒப்பீனியன். அது நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை பேசியிருக்கோம். பொறுமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இப்போ சந்திக்கலாம். இந்த 10 மேட்ச் உங்களோட சில கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பாலு. ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறது, அது வந்து அது நம்மக்கிட்ட இருந்து என்ன எடுக்கணும்? இப்போ பாருங்கள், இந்த எபிசோடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்பாப்வே சீரீஸுக்கு சம்மந்தம் இல்லாத சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பட் இது கூட இதுக்கு ரெலவெண்ட்டா, இது தேவையா அப்படின்னு இருந்தால் அந்த பாயிண்ட்டுக்காக தான் நம்ம அதை கோட் பண்ணணும். ஒரு கோபாலன் டிராஃபியை பற்றியோ, நம்ம அந்த ஜெஃப்ரி பாய்கார்டை பற்றியோ, அட்டப்பட்டை பற்றி அன்றைக்கி பேசணும். இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் அந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால அதை கோட் பண்ணுறோம். நாட் தட் டு போர் த ஆடியன்ஸ், அந்த வியூவர்ஸை போர் அடிக்கணுங்கிறதுனால இல்லை.
அந்த காலத்து இப்போ என் வயசுக்காரங்களாம் இந்த 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 எபிசோட பார்த்தாங்கன்னா அவங்க அதை ரிலேட் பண்ணுவாங்க. ஓகே. அந்த பழசு அவங்களுக்கு ஓடும். ம். அதுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வியூயர்ஸ். தேங்க்யூ பாலு. தேங்க்யூ தேங்க்யூ. சார், தேங்க்யூ ஸோ மச்.